மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கிற ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் காண்பதிலே, உங்களோடு இணைந்து ஜெபிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மட்டும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தின எல்லாம் வல்ல இறைவன் தாமே இந்த வாரத்திலும் நம்மோடு இருந்து நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தொழில்களை, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இந்த நாளின் முதல் செய்தியாக கடந்த 4ஆம் தேதி அவசர உதவிக்கு காவல் உதவி செயலி என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் காவல்துறையினுடைய உதவி இன்றைக்கு நிறைய தேவைப்படுதல. பெண்கள், சிறு குழந்தைகள், இவங்க நிறைய விஷயங்களில் காவல்துறையினுடைய உதவி அவசரமாக தேவைப்படும் போது இந்த காவல் உதவி செயலை பயன்படுத்தலாம். இது நாங்கள் கூகுளில் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த காவல் உதவி அப்படிங்கிற செயலி அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம்னா, குறிப்பாக பெண்கள் அவசர காலங்களில் அதில் சிவப்பு நிறம், அந்த செயலியில் சிவப்பு நிறத்தில் ஒரு பட்டன் இருக்கும். அதை அவசரம் என்ற பொத்தானை அழுத்துவதன் மூலம் உடனே உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும். பணி யார் இதை நமக்கு மெசேஜ் அனுப்புகிறா, அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன சூழ்நிலை, எல்லாமே அவங்களுக்கு உடனே ரீச் ஆயிரும். உடனே அதனால் அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட உதவிகளை உடனே செய்கிறாங்க. பிறகு இதுபோல் நேரடியான புகார்களை கைபேசியில் தெரிவிக்க அந்த டயல் 100 என்ற செயலி இதோட கூட சேர்ந்தே இருக்கிறது இந்த ஆப்பில். இது போக 60க்கும் மேற்பட்ட சிறப்பு அம்சங்கள் அதில் இருக்கு. இந்த செயலி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மிகுந்த சிறப்பு அம்சங்களுடன் இந்த காவல் உதவி செயலி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதை 4ஆம் தேதி அறிமுகப்படுத்துறாங்க. இதில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, உள்துறை செயலாளர் பிரபாகர், டிஜிபி சைலேந்திர பாபு ஆகியோர் பங்கேற்று இந்த ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தி ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் எப்படின்னா என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இதில் காவல் நிலைய இருப்பிடம், நேரடி அழைப்பு வசதி, காவல் கட்டுப்பாடரின் தொலைபேசி விவரத்தை அறிதல், இணைய வழி பொருளாதார குற்றம் தொடர்பான புகார்கள், அவசர கால அறிவிப்புகள், பிற இதர தகவல்களை அறியும் வசதி, வாகன விவரம் அறிதல், போக்குவரத்து விதிமீறல் அபராதம் செலுத்தும் வசதி, தனிநபர் குறித்த சரிபார்ப்பு சேவை, தொலைந்த ஆவணங்கள் குறித்த புகார் எப்படி கொடுக்கணும், அதில் சிஎஸ்ஆர் முதல் தகவல் அறிக்கை குறித்த விவரம், காவல்துறையின் சமூக ஊடக சேவைகள், குடிமக்கள் சேவை செயலி, 112 இந்திய செயலி ஆகிய அத்தனை வசதிகளையும் இதன் மூலம் பொதுமக்கள் பெற்று பயன்பெறலாம். ஆமாம், இந்த செயலியை கூகுள் ப்ளே ஆப்பில் இறக்கி டவுன்லோட் பண்ணலான்ட்டு தமிழக முதல்வர் அவர்கள் இதை ஆரம்பித்து வைக்கிறார்கள். இந்த செயலியின் மூலம் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லது தங்களுடைய குறைபாடுகளை தெரிவிப்பதற்கு, திடீர்னு ஒரு தொலைந்த ஆவணங்களை குறித்த புகார்களை தெரிவிப்பதற்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளலாம். மொபைல் என்பது எல்லாருடைய கையிலும் இப்போ தவிர்க்க முடியாத ஒன்றாகி போச்சு. ஆமாம், வெளியே போகும்போது எதை எடுக்கிறோமோ எடுக்கலையோ மொபைல் பையில் இருக்கா என்று ஆண்களோ பெண்களோ பெரியவர்களோ சிறியவர்களோ எல்லாருமே பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் தனிமை என்பதும் நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. எப்பவும் நம்ம கூட்டத்தோடு போய் கொண்டிருக்க முடியாது. சில வேளைகளில் நம்ம தனிமையில் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அது ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும், பெரியவர்களுக்கும் இருக்கும், சிறியவர்களுக்கும் இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஆபத்துக்கள் என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஆபத்துகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படணும்னா இந்த செயலி மிக மிக நமக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு எட்டாததும் நம்ம அறியாததுமான பெரிய காரியங்களை தருகிறார். அதே நேரத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இதே போல் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த காவல் உதவி என்கிற ஒரு செயலியும் இதே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வண்ணமாக
கடவுளுக்கு அடுத்தபடியாக மனுஷருடைய பாதுகாப்பு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவை. அது காவல்துறை மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பெண்கள் அல்லது சிறு குழந்தைகள், அவர்களுக்கு இன்றைக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் ஏராளம். எந்த செய்தியை எடுத்தாலும் சிறு பிள்ளைகளுக்கு இழைக்கப்படுகிற, குறிப்பாக சிறுமிகளுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் அல்லது பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், இன்றைக்கு இச்சை என்பது அது தலைவிரித்து ஆடுகிற ஒன்று. இப்போ இதிலிருந்து நம்மை பாதுகாக்கணும்னா நம்ம ஈஸியாக சுலபமாக நம்ம பாதுகாத்து கொள்ள முடிகிறது. அதே போல் எங்கேயாவது நம்ம சென்று கொண்டிருக்கிற இடத்துல ஒரு விபத்து நடந்தால் கூட நாம் அதை உடனடியாக தெரிவிக்கிறதுக்கும் இந்த காவல் உதவி நமக்கு மிக மிக பயன்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நல்ல ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியங்கள் படி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த காவல் உதவி என்கிற இந்த செயலியும் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம அதை அழைக்கும் போது உடனடியாக அது நமக்கு பதில் தருகிறது, நமக்கு விடுதலை தருகிறது. இதனால் குற்றம் செயல்கள் குறையலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடிகிறது. அதை நாம் பயன்படுத்துகிற விதத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்களுடைய சமூகத்திலே கூடியிருந்து உம்மை நோக்கி ஆண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த செய்தி குறிப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தமிழ்நாடு அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற காவல் உதவி என்ற இந்த செயலிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், அநேக பாதுகாப்பு அம்சங்களுடன் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களை குறிப்பாக பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த அருமையான செயலிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலம் ஆண்டவரே அநேகர் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு, ஆண்டவரே தாங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் கொடுத்த இந்த செயலிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே இந்த பயன்பாட்டை நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே இதை அறிமுகப்படுத்தியிருக்கிற தமிழ்நாடு முதல்வர், ஆண்டவர் இன்னும் காவல்துறை தலைவர், இன்னும் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே பொதுமக்களுக்கு தேவையான இப்படிப்பட்ட நல்ல அம்சங்களோடு கூடிய பாதுகாப்பான திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நீர் அவர்களுக்கு கொடுத்து வருகிற நல்ல ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஆளுகிறவர்கள் ஆண்டவரை பொதுமக்களை குறித்த கரிசனையோடு ஆண்டவரே தங்களுடைய திட்டங்களை தீட்டுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அநேக இந்த நாட்களிலும் பயணங்களில் இருக்கிற பொதுமக்கள் பிரயாணங்கள் ஆண்டவரே இன்னும் அநேக நேரங்களில் தனிமையிலே செல்லக்கூடிய நேரங்கள், ஆண்டவரே தனிமையிலே இருக்கக்கூடிய நேரங்கள், இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் எதிர்பாராத சூழ்நிலையில் வருகிற ஆபத்துக்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாட்களிலும் நீர் எங்களை விடுவிக்கிற தேவன். இப்படிப்பட்ட விடுவிக்கிற அம்சங்களோடு கூடிய ஆண்டவர் இப்படிப்பட்ட திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தேவையான நல்ல அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவர், எங்களுடைய குடும்பங்களில் உள்ள எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளவேன்னு ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே எப்படி இருந்தாலும் ஆண்டவரே கர்த்ததாமே நீர் அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது ஒரு செய்தி, அதாவது இங்கிலாந்து ஜெர்மனியில் நர்ஸுகளுக்கு வேலை வாய்ப்பு. இதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய அயல் நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் அதை இவங்களுக்கு உதவி செய்து கொடுக்கிறது. வெளிநாட்டு போவது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன நிர்வாக இயக்குனர் திரு CN மகேஸ்வரன் அவர் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. இதில் நர்சிங் படித்தவர்களுக்கு இங்கிலாந்து ஜெர்மனியில் உள்ள மருத்துவமனைகளில் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. மாதந்தோறும் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. சரி, இங்கிலாந்து நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் செவிலியர் வேலைக்கு இன்றைக்கி ஆண்களும் தேவைப்படுகிறார்கள், பெண்களும் தேவைப்படுகிறார்கள். இதில் நர்சிங் படிப்பில் டிப்ளமோ அல்லது பட்டம் மற்றும் GELDS OED தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 6 மாத பணி அவர்களுக்கு அவசியமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ். மாத சம்பளம் 2 லட்சம் ரூபா இங்கிலாந்தில். அதுபோல் ஜெர்மனி நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் நர்ஸாக பணிபுரிய ஆட்கள் இதே போல் தேவைப்படுகிறார்கள். இவங்களுக்கும் நர்சிங் படிப்பு டிப்ளமோ அல்லது பட்டம் பெற்றிருக்க வேண்டும்.
A1 A2 B2 நிலையில் ஜெர்மன் மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஓராண்டு பணி அனுபவம் வேண்டும். மாத சம்பளம் தோராயமாக 1.5 லட்சம் வழங்கப்படும். B2 நிலையில் ஜெர்மனி மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் நர்ஸாக பணியமர்த்தப்பட்டு அவர்களுக்கு 2.5 லட்சம் வரை சம்பளம் கொடுக்கப்படுகிறதா சொல்கிறாங்க. இதற்கு தகுதியுடைய நர்சிங் முடித்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். தங்கள் சுய விவரங்களுடைய அடங்கிய விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி, அனுபவம், பாஸ்போர்ட் ஆகியவற்றின் நகல்கள் மற்றும் வெள்ளை நிற பின்னணியில் எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் ஒரு ஜிமெயில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா omcresume@gmail.com அதுக்கு செலுத்தணும். ஏப்ரல் 5க்குள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இந்த அது அனுப்பியிருக்கணும். இந்த கூடுதல் விவரம் இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை www.omcmanpower.com என்ற இணையதளத்தை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே சப்போஸ் இதனுடைய தேதி முடிஞ்சிட்டாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது நம்ம இந்த இணையதளத்தில் போய் இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலமாகவே அனுப்புகிறாங்க இந்த நர்சிங் படித்தவங்களுக்கு. அதனால் ஒருவேளை இந்த வாய்ப்புகள் இருக்குமானால் நீங்கள் நர்சிங் முடித்தவர்கள் இந்த இணையதளத்தில் போய் பார்த்து தெரிந்து வேலைகளுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் அப்படின்னு எரேமியா சொல்லுவார். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேலை வாய்ப்பை கொடுக்கணும் என்பதை அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருங்கள். நீங்கள் படித்து முடித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு செய்திகளை நம்ம தொலைக்காட்சியில் சொல்லும்போது அவர்கள் அதற்கான நெறிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை நமக்கு தெரிவிக்கும் போது நாம் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஞானத்தை அருளி செய்கிறவரே, ஏற்ற காலங்களிலே எங்களை உயர்த்த வல்லவரே, இந்த நாளிலும் படித்து முடித்து ஆண்டவரே வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, பல்வேறு துறைகளிலே பெற்றோருடைய அனுசரணையிலே அல்லது வழிகாட்டுதலின் பேரிலே அல்லது தாங்களாகவே முன்வந்து பல்வேறு கல்வி நிலைகளை பெற்றிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் பட்டம் பெற்று இத்தனை ஆண்டுகளாகியும் என்னுடைய பெற்றோருக்கு நான் உதவி செய்ய முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த வேளையிலே உடைய கரத்திலே தருகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் படித்திருக்கிற படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு ஒருவேளை இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே அல்லது இந்திய தேசத்திலே குறைவாக இருந்தாலும் அல்லது அதற்காக வழங்கப்படுகிற ஊதியங்கள் குறைவாக இருந்தாலும் அந்நிய நாட்டிலே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்குகிற பிள்ளைகள் மத்தியிலே நீர் தந்திருக்கிற இந்த செய்திக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி தேசத்திலே ஆண்டவரே, சாதாரண டிப்ளமோ அல்லது பட்டம் பெற்ற செவிலியர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். அதற்கு ஏற்ற வழிமுறைகளை நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, நீர்தாமே இறங்கும். பிள்ளைகளுக்கு இந்த சூழ்நிலைகளை நீர் தெரிவித்து அவர்களும் இந்த காரியங்களை பயன்படுத்தி கொள்ள உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வேலைவாய்ப்பு இல்லாத எண்ணிக்கை ஒருவேளை இந்த நாட்களிலே இல்லை என்கிற நிலை உருவாகும்படி எல்லாருக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அது அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் தோல்வி சோர்ந்து போய்விடாதபடி, துவண்டு போய்விடாதபடி ஏற்ற காலங்களிலே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலக சுகாதார தினம் இது ஏப்ரல் 7ஆம் தேதி அதனுடைய உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தை, இந்த உலக சுகாதார தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் உள்ள ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வைத்து இந்த உலக சுகாதார தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் அவர்கள் தொடக்கி வைத்திருக்கிறார்கள். இதில் என்ன வார்த்தைனா, கருத்து பொருள்னா, நமது மருத்துவமனை மகத்தான மருத்துவமனை.
நமது மருத்துவமனை மகத்தான மருத்துவமனை அந்த தலைப்பில் எல்லா மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இப்படிப்பட்ட உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது மருத்துவமனையை தூய்மையாக வைத்திருப்பது, அங்கே தேங்கி கிடைக்கிற குப்பைகள், பிளாஸ்டிக்கள் இவைகளெல்லாம் சுத்தப்படுத்தி நோய் பரவுவதை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கைகளை செய்வது, கொசு ஒழிப்பு, கழிவறைகளை தூய்மைப்படுத்துதல், பூச்சி பிராணிகளை வராமல் மருத்துவமனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுதல், இப்படி பல ஒரு அம்சங்களோடு கூட இந்த உலக சுகாதார தினத்தை மருத்துவமனைகளிலே கொண்டாடியிருக்கிறார்கள். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையிலும் இந்த சுகாதார தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. எல்லா மருத்துவமனையிலும் கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். சரி, இதில் முக்கியமான நமது மருத்துவமனை மகத்தான மருத்துவமனை, அரசு மருத்துவமனை நமது மருத்துவமனை, அது மகத்தான மருத்துவமனை என்ற உன்னத நோக்கத்தில் இந்த உலக சுகாதார தினத்தை கொண்டாடியிருக்கிறார்கள். இந்த உலக சுகாதார தினத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுகாதாரத்தை நாம் பேண வேண்டும். நம்முடைய உடல்நிலையை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய சுகாதாரத்தை நாம் பேண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்படி பரவி கொண்டிருக்கிற தொற்று நோய்களுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் சுகாதாரம் தான் அடிப்படை. சுகாதாரம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்போ சுகாதாரம் குறையுதோ அப்போ நம்ம நோய்கள் வந்து நம்ம தாக்கிவிடும். அதனால சுகாதாரம் நம்ம சுத்தம், சுகாதாரம் இவைகளோடு நாம் வாழ்கின்ற பொழுது நம்ம நோயிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். அதனால இந்த உலக சுகாதார தினத்தில் நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நாம் உடல் நலத்தோடு வாழ்வதற்கு, ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு சுகாதாரத்தை பேணுவோம். ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். உலகத்திலேயே பூமியிலேயே நம்ம பரலோகத்தை பார்க்கணும்னா சுத்தம் தான் அவசியம். கண்டிப்பாக சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அது பொது இடம் இல்லை, நம்முடைய வீடுகளாக இருந்து நம்முடைய வீட்டை நம்ம பராமரிப்போம். நியமா எல்லாருடைய வீடுகளும் சுத்தமாக இருக்கும். ஆனால் பொது இடத்தை பார்த்தீங்கன்னா அது யார் அவன் செய்வான் இவன் செய்வான் என்கிற நிலையை பார்க்குறோம். பொதுவாக மருத்துவமனை என்பது நமக்கு சுகம் தருகிற ஒரு இடம். அந்த இடமும் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சரியான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை மக்களுக்கு பல்வேறு வகையில் இந்த நாட்களில் தமிழக அரசு வீடு தேடி இல்லம் தேடி மருத்துவம் வருது, இல்லம் தேடி மருத்துவம், இல்லந்தோறும் கல்வி, இப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் மருத்துவமனை இல்லாத கிராமங்களுக்கு அதுக்கான சிறப்பான வாகனங்கள் அந்த கிராமங்களுக்கு போய் நடமாடும் மருத்துவமனையாக மருத்துவர்கள் இன்னைக்கு அவ்வளவு சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. செவிலியர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தமிழக அரசு நல்ல வழிகாட்டுதல் முறைகளை கொடுத்துருக்கு. அதனால் ஏப்ரல் 7 என்று சொல்லப்படுகிற அந்த தினத்தில் உலக சுகாதார தினம், அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் 7ஆகவே இருக்கட்டும். என்னாலும் அந்த சுத்தத்தை நம்ம நினைப்போம், சுகாதாரத்தை நினைப்போம். கண்ட இடங்களில் எதையும் நம்ம போடக்கூடாது. குறிப்பாக எச்சில் துப்புதல் போன்ற காரியங்களுக்கு நம்ம சிலர் வெற்றிலை போடக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். அதையும் அவங்க கரெக்ட் எல்லா இடத்துலையும் அதை நம்ம துப்பிடுதோம். அது மாதிரி உமிழ்தல் இல்லாதபடி அது பார்த்தீங்கன்னா மது பாட்டில்கள் இன்றைக்கி எங்கே பாருங்கள், எங்கேயாவது எல்லாம் மது பாட்டில் இல்லாத இடமே இல்லை. காலையிலெல்லாம் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சாலை ஓரங்களில் குடித்து விரித்து அவர்கள் மது பாட்டில்களை போட்டுட்டு போடுற நிலையை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாதபடி சுகாதாரத்தை நம்ம பேணுவோம். தேவையில்லாத பொருட்களை அதற்கென நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்துல எல்லா இடங்கள்லையும் குப்பை கூடை வச்சிருக்கிறாங்க. அதே போல் வீடுகள் தோறும் வந்து குப்பைகளை சேகரிக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க அதை இது வந்து நம்ம சில பார்சல் வாங்குறோம், சாப்பிட்றோம், அப்படியே தெருவத்துக்கு போட்டுறோம். அது எங்க வைக்கணும், எங்க போடணும், அந்த ஒரு அடிப்படை அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், இது தெரு தானே அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது கழிவு நீர் போகக்கூடிய ஓடையில் கொண்டு குப்பைகளை கொட்டுறோம். அது தண்ணி கழிவு நீர் ஓடக்கூடிய ஓடை, அது குப்பை தொட்டி இல்லை. அதனால இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி சிறப்பாக செய்தோம்னா சுகாதார தினம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அரசு வெளியிட்டிருக்கிற இந்த நல்ல பல திட்டங்களை நம்ம பயன்படுத்துவோம். அதற்காக நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஜபக்குறிப்புக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உலக சுகாதார தினத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஆண்டவரே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் எங்களை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் சுகாதாரமாய் வாழ்வதற்கும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கும் எங்கள் உடல் நலத்தை பேணுவதற்கும் ஆண்டவரே நல்லதொரு விழிப்புணர்வை தருகின்ற இந்த சுகாதார தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இதற்கென்று முயற்சி எடுக்கிற அனைத்து சுகாதாரத்துறை அலுவலர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைத்து மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாட்களிலும் இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்ற நோயாளிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே இப்படி நாங்கள் எல்லாரும் நாங்கள் சுத்தத்தோடு சுகாதாரத்தோடு பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் எங்களை தூய்மையாய் வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கான சூழ்நிலைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். அதுபோல ஆண்டவரே நாங்கள் சரீரத்தை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொண்டு ஆத்மாவை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொண்டு நாங்கள் வாழ்கிற எங்களுடைய சுற்றுப்பிரகாரங்களை ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற அனைத்து இடங்களிலும் நாங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்து அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக இன்றைக்கு தீப்பெட்டி என்னுடைய மூலப்பொருட்களான பேப்பர், அட்டை, அந்த குளோரைடு, மெழுகு, சிவப்பு பாஸ்பரஸ் இவைகளெல்லாம் விலை கூடுனதுனால அவங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகிடுச்சு. அதனால் உற்பத்தி செலவு அதிகமானோடனே அவங்க விலையை கூட்டுறாங்க. எங்கள்கிட்ட சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி விலையை கூட்டுறாங்க. அப்படி விலையை கூட்டும் பொழுது வியாபாரிகள் அந்த வணிகர்கள் எங்களுக்கு இது கட்டுப்படியாகுன்னு சொல்லி அவங்க அதை வாங்குறதுல கொஞ்சம் தயங்குறாங்க. இதனால அவங்களுடைய உற்பத்தியான பொருட்களை விற்க முடியாத சூழ்நிலையில் விலையை கூட்டி விற்கணும். ஆனால் விலை கூட்டி வாங்குவதற்கு வியாபாரிகள் தயாரான உடனே இப்போ ஒரு உற்பத்தி நிறுத்தத்தை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 2530 தீப்பெட்டி தொழிற்சாலைகள். இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேருனா 6 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. 2530 தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் 6 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. இது பொதுவாக எங்கெல்லாம் இருக்குன்னா கோவில்பட்டி, தென்காசி, விருதுநகர், வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், அது மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவிரிப்பட்டணம், இந்த இடங்களில் இயந்திரங்கள் முழுவுமே இயந்திரங்கள்னால இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது. மற்றபடி கையினால் நம்முடைய மேனுவலாக உள்ள செய்யக்கூடிய தொழிற்சாலைகளும் நிறையா இருக்குது. இதனால் ஏறத்தாழ இன்றைக்கு 6 லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்து நிற்கிறார்கள். ஏறத்தாழ 2530 தீப்பெட்டி தொழிற்சாலை. இதில் இந்த தொழிலாளர்களுக்காக ஏன்னா இவங்க எல்லாருமே தினக்கூலிகள், வறுமை நிலையில் இருக்கவங்க அந்த தொழிற்சாலைக்கு போவாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு அடிப்படையான ஒரு சாதாரண அந்த பண தேவையை கூட இன்றைக்கி அவங்க பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் விரைவில் இப்படி ஒரு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கணும். இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மீண்டும், ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் எல்லா வீட்டிலும் தீப்பெட்டிலாம் முடியாது, அடிப்படை தீப்பெட்டி தான். அதனால் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகள் பணிபுரிகின்ற இந்த அருமையான தொழிலாளர்களுக்காக, நிர்வாகத்திற்காக, தீப்பெட்டி வியாபாரிகள் இவங்களும் அது ஒரு உடன்பாடு, சுமூக உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அந்த வணிகம் தொடர்ந்து நடைபெற ஆண்டோடைய சம்பவத்தில் நாம் செய்வோம். வேலை இழப்பு என்பது ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை. அந்த வேலையை வைத்து தான் ஒரு திருமணம் செய்திருப்பாங்க, 2 பிள்ளைகளை நல்ல கல்வி நிலையத்தில் படிக்க வச்சுருப்பாங்க, பல திட்டங்கள் அவங்களுடைய மனசில் இருந்திருக்கும். திடீர்னு சொல்லி வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிடும். எல்லா செயல்பாடுகளும் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கும். நான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், பிலிப்பியர்கள் நிருபத்தில் பவுலடிகளார் மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த 6 லட்சம் தொழிலாளர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால் நமக்கு புரியும். நமக்கு அது இல்லை, ஆனாலும் அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவர். இந்த மாதிரி சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களோடு இருந்து அவருடைய குறைவையெல்லாம் அவர் நிறைவாக்கி அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் நிச்சயமாக நடத்துவார். வரக்கூடிய காலங்களில் அதிசீக்கிரத்தில் இந்த தொழிலாளருடைய வேலை இழப்பு எல்லாமே சரி செய்யப்படும். நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம்.
தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்கு தத்துவத்தை நீ எங்களுக்கு கொடுத்தீர். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த நாட்களில் 6 லட்சம் தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்பை இழந்தவர்களாக, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்தவர்களாக, குடும்பத்தோடு கண்ணீர் சிந்துகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கிற போது, ஆண்டவரே, அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே அவர்கள் வாங்க வேண்டிய மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு காரணமாக அந்த முதலாளிகளெல்லாம் தொழிற்சாலைகளை, தொழிற்கூடங்களை நிறுத்தி இருப்பதை, மூடியிருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு விலைவாசி உயர்வினால் யாருக்கும் எந்த ஒரு சேதமும் வராதபடி, ஆண்டவரே, அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதுமே என்று நீர் சொன்னீரே. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியரே. கர்த்தாவே, நீர் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான உணவு வகைகளை கொடுத்து அவர்களுடைய ஊதியங்கள் மறுபடியும் தொடர்ந்து கிடைக்க, குடும்ப வாழ்க்கை மறுபடியும் செழிப்படைய உடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். நீர் நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் பசுமையான புல்வெளிகள் அண்டையிலும் போஷிக்கிற ஆண்டவரா அப்பா, உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை தருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி வராதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இதை போல எத்தனையோ இடங்களிலே விலைவாசி உயர்வு நிமித்தமாக ஒருவேளை பல்வேறு உயர்வுகள் வரும்போது அது நிமித்தமாக ஏற்படுகிற பல வேலை வாய்ப்பு இழப்புகளையும், ஒருவேளை இன்னும் கூட பலவிதமான பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, லாரி ஸ்ட்ரைக் என்ற நிலையிலே நாங்கள் பார்க்கிற போது அந்த லாரியிலே பணியாற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அவர்களும் கூட கர்த்தாவே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தினுடைய கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, ஆட்சி செய்கிறவர்கள் மக்களுக்கு எந்த விதத்திலும் தீமை செய்து விடாதபடி ஆண்டவரே, நல்ல பல திட்டங்களையும் உடைய பாதத்திலே காத்திருந்து எப்படியெல்லாம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியும் என்பதை எண்ணி பார்த்து அதற்கான வழிமுறைகளை அவர்கள் செயல்படுத்த, அதன் மூலமாக விலைவாசிகள் குறைய, மறுபடியும் தேங்கி கிடக்கிற மூடப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் திறக்கப்பட, வேலைவாய்ப்பை அனைவரும் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய சமூகத்திலே சில செய்திகளை வாசித்து அதன் அடிப்படையில் நாம் ஜெபித்தோம். நீங்கள் எங்களோடு கூட ஜெபித்தீர்கள். தேசத்திற்காக திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மகிமை